என் மருமகளை கொல்ல ஆள் அனுப்புனேன்னு சொன்னல, என் பேர பிள்ளைய கொல்ல கூலிப்படை அனுப்புனேன்னு சொன்னல, அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா உன்கிட்ட? இருக்கா? காட்டு. ஆதாரத்தை நான் சொல்லட்டுமா? ஜோசியர் சங்கர் தெரியுமா உனக்கு? சரண்யாவோட குழந்தை உயிரோட இருந்தா நீ உயிரோட இருக்க முடியாதுன்னு சொல்லி பொய் பிரசங்கம் சொன்னானே அந்த ஜோசியர். அவன் சொன்ன பொய்யான பிரசன்னத்தால நீ இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிருக்க. இல்லன்னு சொல்லு பாப்போம். அந்த ஜோசியரை நான் அரெஸ்ட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வரைக்கும் நீ அனுப்பி வச்ச ரவுடிங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ ஒன்னு அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. விடுங்க. வாமா வா. வாங்க. வாங்குறேன்ல வேணும் தான். வாமா. வாங்குறேன்ல. விடுங்க. ஏறு வண்டியில. சக்தி, சரியான டைம்ல வந்து நீ என்கிட்ட புகார் கொடுத்ததுனாலதான் குழந்தைய காப்பாத்த முடிஞ்சது. அந்த மாதிரி அயோக்கியங்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ண முடிஞ்சது. என்னால முடிஞ்ச அளவுக்கு கேஸ நல்லா ஸ்ட்ராங்கா போட்டு உள்ள தள்ளுறேன். நான் வரேன் சக்தி. வரேன். ரொம்ப நன்றிங்க மேடம். உங்க கூட்டாளி இப்ப போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இதே மாதிரி நீயும் சீக்கிரமா ஒரு நாள் மாட்டுவ. மாட்டின சகுந்தலா மட்டும் கெட்டவ கிடையாது. இதோ உன் பக்கத்துல இருக்காளே பூஜா, சூப்பர் மார்க்கெட்ல நீ ஃபைட் பண்ணதுனால உன் கால அம்மா லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு. இதை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி கொடுமா. சரி சக்தி. இந்தா இரு, நானே வச்சு விடுறேன். அத குழந்தைக்கு காமிங்க.
குட்டிக்கா இந்தா இந்தாம்மா ஹால் டிக்கெட் பத்திரமா வச்சுக்கோ. போயிட்டு பத்திரமா திரும்பி வா. சாமி எப்பவும் கூடவே இருக்கும். சரிம்மா. அண்ணி இந்தாங்க, அசோக் அண்ணன் தான் கால் பண்றாரு. ஹலோ சொல்லுங்க வச்சுக்க. சக்தி போன நீ எதுக்கு வச்சிருக்க? சக்தி கிட்ட கொடு. இதோ குடுக்குறேன். இந்த உன்கிட்ட பேசணுமா? சொல்லுங்கண்ணா. சக்தி துவைச்சு தொங்க விட்டுட்டு இருப்பீங்க. சக்தி அக்கா ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத சென்னைக்கு போறாங்க. அவங்கள வாழ்த்தி வழி அனுப்புற வழிய பாப்போம். சக்தி அக்கா எக்ஸாம சூப்பரா எழுதிட்டு வாங்க. என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஏ சக்தி, கொடுங்க. சென்னை கிளம்பிட்டியா? நீ எதுக்கு உள்ள வந்த? முதல்ல வெளியே போ. சக்தி, உன் கோவத்தெல்லாம் அப்புறம் காமிக்கலாம். நீ இப்ப சென்னைக்கு தானே கிளம்பிட்டு இருக்க. நானும் உன் கூட வரேன். 2 பேரும் சேர்ந்து சென்னைக்கு போலாம். நான் ஒன்னும் சென்னையை ஜாலியா சுத்தி பாக்குறதுக்காக போகல. நான் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக போறேன். நீ எல்லாம் ஒண்ணு என் கூட வர வேண்டாம். குழந்தைய வேணா பாத்துக்கிட்டு நீ இங்கே இரு. ஓ இல்ல சக்தி, நீ தனியா எங்கேயும் போக வேண்டாம். உனக்கு துணையா நானும் வரேன். என் மேல உனக்கு ரொம்ப அக்கறை தான். உன் அக்கறை எதுவும் எனக்கு வேண்டாம்.